ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பொதுத்தமிழில் இருக்க 8வது சீர் வணக்கம் வள்ளுவம் அப்படின்ற பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலை எழுதினவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். சரி வாங்க இப்போ பாடலோட பொருளை பார்க்கலாம். அதாவது இந்த பாடல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு கேள்வி கேட்குற விதமாக தான் அமைஞ்சிருக்கு. இதில் எல்லாமே கவிஞர் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சுரம் இருக்குது, 8வது சுரம் எங்கே, அது இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அது எதனால் இல்லை, அதே மாதிரி 8 நிறம் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், 8வது சீர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி இந்த சில கேள்விகளை தான் கவிஞர் கேட்டிருக்காரு. சரி வாங்க இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவிஞர் 7 சுரம் இருக்குது, 8வது சுரம் எங்கே அப்படின்ற கேள்வியில் தான் ஆரம்பிக்கிறாரு. அதாவது சரிகம பதனி அப்படின்றது 7 சுரம் இருக்குது. எதனால் 8வது சுரம் இல்லை? ஒருவேளை 7வது சுரம் கதவு மூடினதுனால தான் 8வது சுரம் இல்லையோ, 8வது சுரம் இப்போ ஏமாந்து போய் நிற்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை எதோடு ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களோட மனுக்கள் புறக்கணிக்கப்படுது இல்லையா, அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இசை தேவதை ஆலாபனை கதவை 7வது சிலை கதவை அடைக்காமல் நிறுத்தி விட்டுருந்தா ஒருவேளை 8வது சீர் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, 7 நிறங்கள் இருக்குது வானவில்லை, 8வது நிறத்திற்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறாரு. அதாவது அதே மாதிரி வாரத்தில் கிழமைகள் 7 இருக்குது, 8வது கிழமைக்கு இடம் இல்லை, ஒருவேளை 8வது கிழமைக்கு இடம் இல்லைன்னு அது தீ குளிச்சிருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. எதனால் இந்த கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுக்கள் கொடுக்குற மக்களோட கோரிக்கை நிறைவேறாத காரணத்தால் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மக்கள் இடத்துலேருந்து கேள்வி கேட்குற மாதிரி தான் இந்த கேள்வியை கேட்குறாரு. அடுத்து இந்த கேள்வி எப்படி அமையுதுன்னா, வள்ளுவரை கேள்வி கேட்குற மாதிரி. அதாவது வள்ளுவர் எழுதின திருக்குறளில் 7 சீர் இருக்குது, 8வது சீர் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, 7 சீர் இருக்குது, 8வது சீருக்கு நீங்கள் ஏன் இடம் தரல, வீட்டு வாசலுக்கு வந்த யாசகனை வெட்ட விட்டு போல வெட்டு விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அதாவது நாள் மலர் காசு பிறப்புன்ற வாய்ப்பாட்டை எடுத்துக்கொண்டு, காசும் பிறப்பும் முன்னாடி கண்கலங்கலையா, நாளும் மலரும் உன்னை நச்சரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த வரிகள் எதற்காக கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிகள் நியாயம் கேட்டு அதிகார வர்க்கத்தோட கதவை தட்ட பாதிக்கப்பட்ட மக்களை நினைவுபடுத்தும் வகையில் இருக்குது. அப்புறம் வள்ளுவன் என்ன கேட்குறாருன்னா, சிந்தனையை எண்ணிய வள்ளுவனே நீ சீர்களை எண்ணவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் கடலின் கடைசி அலையோட தாகத்தை தணிப்பதும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போடுகிறார் கவிஞர். இது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடைக்கோடி மக்களுக்கும் நன்மைகள் சலுகைகள் மற்றும் நீதிலாம் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதியை காட்டுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதைப் பொருளுக்காக அறம் பொருள் இன்பன்ற எல்லாத்தையுமே அடகு வச்சிட்ருக்கோம் நாம் அப்படின்னு சொல்கிறாரு. வள்ளுவனுக்கோ எண்ணங்கள் முக்கியமாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கோ எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வீடு தேடுற அவசரத்தில் அறத்தையும் பொருளையும் நாங்கள் மறந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எழுதாத விட்ட 8வது சீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது உண்மையின் உள்ளத்திலிருந்து பேசுபவர் தான் வள்ளுவர் எழுதாத விட்ட 8வது சீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல்
கவிஞர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 8வது சீரெல்லாம் உங்களோட சிலை முன்ன நின்று உண்ணாவிரதம் இருக்குது. ஆனால் அதுங்க வச்சிருக்க கோரிக்கை என்ன தெரியுமா? திரும்பவும் நீங்கள் இன்னொரு திருக்குறள் எழுதும்போது 7 சீர்களுக்குள் அவங்களுக்கும் இடம் தர வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலோட பொருள். நன்றி.